அரசுக்கு மிக அதிகமாக அவப்பெயரை ஏற்படுத்தி தரும் அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தரை இலாக்கா மாற்றம் செய்வதற்கு கூட ஸ்டாலின் ஏன் தயங்குகிறார்? இல்லை, என்ன தயக்கமாக இருக்கு? நீங்கள் பிடிஆர் மேலே இவ்வளோ தைரியமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, இலாக்காவை மாற்றுறாங்க, இவரை ஏன் இன்னும் மாற்றாமல் இருக்கிறாங்க? செந்தில் பாலாஜி தான் முக ஸ்டாலின் முதலாளின்னு சொல்கிறேன். நீங்கள் என்னங்க நீங்கள் திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க? செந்தில் பாலாஜி முதலாளி, பெயருக்கு தான் முதல்வர். உண்மையான முதல்வராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். பிடிஆருக்கு ஸ்டாலின் முதலாளி, ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜி முதலாளி. முதலாளி மேலே எப்படி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க முடியும்? கொங்கு மண்டலத்தை பலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மாக் இப்போ நம்ம பட்டியலிட்ட விவகாரம் மூலமாக தமிழ்நாடு மொத்தமும் காலி ஆகுது. பரவாயில்லையா? இன்னொரு கணக்கு சொல்கிறேன். பாரில் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் சேல்ஸ் 50,000 ரூபாய்க்குமா? காலையில் 12 மதியம் 12லிருந்து இரவு 10 மணி வரை அஃபிஷியல் டைம் மட்டும் எடுத்துக்கும். நான் சொல்கிறது இந்த திருட்டு சரக்கு விற்கிறது இதெல்லாம் எதுவுமே நான் கொண்டு வரல. வெறும் ஒரு பார். உங்களுக்கு பார் உள்ள என்ன விலைன்றது தெரியும் உங்களுக்கு. இந்த தண்ணி பாட்டில் 25 ரூபா. எவ்வளோ? வெளியில் 10 ரூபா நினைக்கிறது. 10 ரூபா 25 ரூபா. வெளியில் 10 ரூபா விற்கிற சிகரெட்டு 20 ரூபா. வெளியில் நம்ம இப்போ ஒரு ஆம்லேட் வந்து 15 ரூபா இருக்கும் இல்லையா? வெளியில் 30 ரூபா ஆம்லேட்டு. 4000 கடையிலையும் பார் நடக்குது. ஆனால் அது சட்டவிரோதம். அந்த சட்டவிரோத பாரை நடத்துறது கரூருக்கு. 4000 × 50,000 × 12 900 கோடி வருது. அரசுக்கு வர வேண்டியதா இல்லையா? இந்த 900 கோடியும் வந்து யாரோ ஒருவருக்கு போகுது. அது என்ன கணக்கு? இது முழுக்க வந்து சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய பார். ஆமாம். என்ன இப்போ 20 ரூபா வாங்குறாங்க ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னாரு. என்னங்க இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பாட்டிலுக்கு கீழே QR கோடு இருக்கான். இந்த QR கோடு இருக்கிற பாட்டிலை நீங்கள் கடையில் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ஒரு 10 ரூபா தரணும். இதெல்லாம் நீங்கள் கடையில் போய் பாட்டில் கொடுத்து 10 ரூபா வாங்க முடியுமா? இது எல்லாம் சேர்த்து 50% ஸ்டாலினுக்கு கொடுத்தாருன்னா ஒரு 5 மந்திரி கொடுக்குற மொத்த தொகைக்கு ஈடாக இருக்காது. டாஸ்மாகில் எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு 10 ரூபா. இது ஏற்கனவே நம்மளுடைய நேர்காணலில் பேசியிருக்கிறீங்க. நிறையா இது தொடர்பான விரிவான தகவலாம் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரியான தொடர்ந்து நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி அளிக்கும் உத்தரவுகளை ஏற்று ஸ்டாலின் செயல்படுகிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் வரிசையாக பட்டியலிட்டீங்க, தெரியுது உங்களுக்கு இல்லையா? ஒரு தொடர்ந்து இன்னொன்று இப்போ கூடுதலாக வேணால் மின்வெட்டை சேர்த்துக்கலாம். ஏன் அதை மட்டும் விட்ருக்கீங்க? ஒரு லிஸ்ட்லேருந்து அதையும் சேர்த்துக்கலாம். அண்டு நான் பெர்ஃபார்மிங் மினிஸ்டர் அப்படின்றதையும் தாண்டி அரசுக்கு மிக அதிகமாக அவப்பெயரை ஏற்படுத்தி தரும் அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி இருக்கிறார். செந்தில் பாலாஜி அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக தூண்களாக இருந்த சம்பத், மதியழகன், NVN சோமு, NV நடராஜன், இது போன்ற வாரிசு பரம்பரையில் வந்தவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்களாக இருந்தவர்களின் வாரிசு அப்படின்னா ஏப்பா அவரை தொடமாட்டம் பண்ணிட்டு ஸ்டாலின் சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். கட்சிக்காரங்க அவர் எப்படிங்க இது பண்ண முடியும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாஞ்சில் மனோகருக்கும் கலைஞருக்கும் சண்டை வந்ததெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். கருவின் குற்றம்னு கவிதை எழுதினார். அப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க, 2 பேரும் இணைந்து விட்டார்கள். பேராசிரியர் சொல்லலாம். பேராசிரியரோட ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், இப்போ அமைச்சராக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே. எங்க அவர் பேராசிரியர் பையங்க, அவருங்க எப்படி இங்கே போய் இது பண்ண முடியும்னு சொல்லலாம். அப்படி ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா செந்தில் பாலாஜிக்கு? முன்னாள் அதிமுக அமைச்சர். அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த செந்தில் பாலாஜி ADMKல ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சட்டப்பேரவையில் பேசிய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்குது. கோபாலபுரத்து கொள்ளை கூட்டம் பேசுகிறது பார்த்தீங்களா? இந்த வீடியோ வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருத்தரை இலாக்கா மாற்றம் செய்வதற்கு கூட ஸ்டாலின் ஏன் தயங்குகிறார்? இல்லை, என்ன தயக்கமாக இருக்கு? நீங்கள் பிடிஆர் மேலே இவ்வளோ தைரியமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, இலாக்காவை மாற்றுறாங்க, இவரை ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சர்ச்சைகள், அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது, இன்னும் மாற்றாமல் இருக்கிறாங்களே? இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இந்த ஐத்தமிழில் வேலை செய்கிறீங்க. இந்த ஐத்தமிழுக்கு ஒரு உரிமையாளர் இருப்பார். அவருக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நிச்சயமாக எடுக்க முடியாது. முடியாதுல்ல, அவ்வளோதான். அப்படி பார்த்தா கூட செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து MK ஸ்டாலின் அவர்கள் தானே நடவடிக்கை எடுக்கணும். செந்தில் பாலாஜி தான் MK ஸ்டாலின் முதலாளின்னு சொல்கிறேன். நீங்கள் என்னங்க நீங்கள் திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க? செந்தில் பாலாஜி முதலாளி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்வராக ஸ்டாலின் தானே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த ரோல் இல்லையா? பெயருக்கு தான் முதல்வர். உண்மையான முதல்வராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு காரணம் பிடிஆர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்ல, அவருக்கு சொல்லப்படாத ஒரு நடவடிக்கை. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசம் இருக்குங்க. பிடிஆருக்கு ஸ்டாலின் முதலாளி, ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜி முதலாளி. முதலாளி மேலே எப்படி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க முடியும்? செந்தில் பாலாஜி முன்பு ஸ்டாலின் ஒரு கை நீட்டி ஒருத்தர் காசு வாங்கிட்டீங்கன்னா ஒன்று கோயில் அர்ச்சகராக இருக்கணும், இல்லைனா ஒரு முதலாளி, நீங்கள் தொழிலாளி. அப்படி தாங்க இருக்காது அவர். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச, நீங்களும் பல வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்லுங்களேன். வேறு என்ன பிடிப்பு இருக்க முடியும்?
இசை வேலையிலரா செந்தில் பாலாஜி? சொந்தக்காரரா? இல்லை. வீட்டில் பொண்ணு எடுத்துருக்காங்களா? இல்லை. வேற என்ன? எனக்கு தெரியல. நீங்கள் அதை தாண்டி வேறு என்ன காரணம்னு சொல்ல வர்றீங்க? இது ஒன்று தாங்க காரணம். வேறு என்ன இருக்க முடியும்? இல்லை, அப்போ அவருக்கு முதலாளியாக இருக்கிற அளவுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாருன்னா அப்படி என்ன இருக்கு அவர்கிட்ட? முதலாளி தொழிலாளிக்கு என்ன கொடுப்பாரு? சம்பளம் கொடுப்பாரு. அதை தாங்க கொடுத்துட்ருக்காரு. இவர் சம்பளம் வாங்குறது இல்லை, செலவு காசு கொடுக்குறாரு. வேறு என்னவா இருக்க முடியும் சொல்லுங்கள்? வேறு என்னவா இருக்க முடியும்? கொங்கு மண்டலத்தை அவர் பலப்படுத்திட்டாருன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. கொங்கு மண்டலத்தை பலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மாக் இப்போ நம்ம பட்டியலிட்ட விவகாரம் மூலமாக தமிழ்நாடு மொத்தமும் காலி ஆகுது. பரவாயில்லையா? ஸோ அது காரணம் இல்லை. வேறு என்ன காரணம்? இதை தாண்டி என்ன காரணம்னு எனக்கு பெரிய அளவில் யோசிக்க. வேறு எந்த காரணம் இருக்க முடியும்? எந்த காரணம் இருக்க முடியும்? ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டது போல் உள்ளபடியே பார்த்தால் பிடிஆர் மீது எவ்வளோ வெளிதான் நடவடிக்கை தான். இன்னும் சொல்ல போனால் அவர் கட்சிக்காரர் ஞாபகா. அவங்க அப்பா எவ்வளோ அப்பா லெஜெண்டு. சிஎம்க்குலாம் கலைஞருக்கெல்லாம் பயப்பட மாட்டாருங்க அவங்க அப்பா. ரொம்ப ஒரு லெகசி அது இருக்குது. நான் அதை மறுக்கலை. நான் 96 அவர் ஸ்பீக்கர் ரிமெம்பர். அவரே தூக்கி போட்டீங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு லெகசி உள்ள குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருந்த ஒருத்தரை 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க. வேறு இலாக்காவுக்கு அனுப்பி விட்டீங்க. இவ்வளவு அவப்பெயரை ஈட்டி தந்தவருக்கு இலாக்கா மாற்றுறதை பற்றி கூட பேச்சு வராததுக்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? கிலோர் சொல்லுங்கள். கிலோர் நம்ம பேசி இன்றைக்கி கண்டுபிடிப்போம். சொல்லுங்கள், என்ன காரணம் இருக்க முடியும்? வேறு சொல்லுங்கள். ஜாதி இல்லைன்ட்டேன், சொந்தக்காரர் இல்லை, பரம்பரை கட்சிக்காரன்னா அதுவும் இல்லை. பரம்பரை கட்சிக்காரர் தான் தூக்கி போட்டார். வேறு என்ன? இல்லை, வேறு என்ன அடிப்படை காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. துட்டு தாங்க. வேறு என்னங்க? ஏங்க சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அதை நம்ப முடியல உங்களால்? இல்லை, அது ஒரு காரணம் தான் இதுக்கு இவ்வளோ ரோல் ப்ளே பண்ணது அப்படின்ட்டு என்னால் நம்ப முடியல. அதான் கேட்குறேன். வேறு என்னவா இருக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. வேறு என்னவா இருக்க முடியும் சொல்லுங்கள்? இல்லை, அப்படியே இருந்தாலும் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்லாத ஒரு செல்வாக்கா, அவர்கிட்ட இல்லாத ஒரு பணமா, இல்லை இந்த ஒரு ரீசனுக்காக மாதம் மாதம் அவ்வளோ சிறப்பாக வசூல் பண்ணி தர்றாருங்க. வேறு எந்த திமுக மந்திரிக்கு இந்த மாதிரி சம்பாரித்து வசூலை கரெக்டாக தர்றதுக்கு துப்பு இல்லைன்ட்டு தானே இபிஐயும் டாஸ்மாக முடிவு செந்தில் பாலாஜியில் கொடுத்துருக்காரு. வேற என்ன இருக்க முடியும்? வேற என்னங்க இருக்க முடியும்? இருக்கிறதுல அதிக பணம் கொழிக்கும் துறை எதுங்க? டாஸ்மாக் தான். டாஸ்மாக் இல்லை, வரிசையாக ஒரு 2-3 துறை சொல்லுங்கள், 4-5 துறை சொல்லுங்கள். பணம் அதிகமாக வரக்கூடிய துறைகள்னு சொல்லுங்கள். மின்சாரத்துறை 1, அதுக்கப்புறம் இந்த மதுவிலக்கு ஆயத்துறையில் 2, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேஜராக ப்ளே பண்ணுது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சி. இதான் மேஜரு. உள்ளாட்சியை பிரித்து துண்டு துண்டாக்கி நேரண்கிட்ட கொஞ்சம், வேலுக்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. பொதுப்பணித்துறையை பிரித்து துரைமுருகன்ட்ட கொஞ்சம், வேலுக்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு சில துறைகள் கூட இந்த மாதிரி ட்ரைஃபர்கேட் பைஃபர்கேட் ஆகிருக்கு. எந்த டிவிஷனும் ஏற்படாமல் இன்டாக்டாக இருக்கக்கூடிய துறைகள்னால் மதுவிலக்கு மற்றும் மின்சாரம். அதை ஏன் திமுக காரங்களுக்கு கொடுக்காம ஏடிஎம்கேலேருந்து வந்த ஒரு ஆள்கிட்ட அவர் கொடுத்துருக்காரு சொல்லுங்கள்? ஃபஸ்ட் அது காரணத்தை சொல்லுங்கள். இல்லை, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்கலாம்ல. பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு லட்சணம் இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ சொல்லுங்கள். கரெக்டு, நம்பி கொடுத்துருக்கலாம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருண்டு. 2 வருஷத்தில் பெர்ஃபார்ம் பார்த்துருச்சு. இது சமூக வலைத்தளங்களுக்கு போனீங்கன்னா 10 ரூபா பாலாஜின்னு எழுதுறாங்க. இன்றைக்கி ஊடகங்கள்லாம் கவர் ஸ்டோரியெல்லாம் வந்திருக்கு. சொல்லுங்கள், இப்போ தெரிஞ்சு போச்சு பெர்ஃபார்மன்ஸு. ஏன் அதை பற்றி பேசலை சொல்லுங்கள்? ஏதாவது ரீசன் இருக்கணும்ல? இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே வெளியில் அப்பட்டமாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் குறைஞ்சபட்ச நடவடிக்கை கூட இல்லை? பணம் தான், வேறு என்ன? செந்தில் பாலாஜி சிஎம்முக்கே முதலாளி. தொழிலாளி எப்படி முதலாளி மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? இதையே தமிழில் வச்சுருங்க. செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் முதலாளி. நல்லா இருக்கா? ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜி முதலாளி. சாரி, ஸ்டாலினுக்கு செந்தில் பாலாஜி முதலாளி வச்சுருங்க. வேறு என்ன கேள்வி இருக்க முடியும்? ஒரு அரசுக்கு இது அவமானம் இல்லையாங்க? 23 பேர் செத்துருக்கான். ஊராக எல்லாம் இன்றைக்கி இது ஒரு பெரிய விவாத பொருளாகிடுச்சு. தெரியுதா? இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது பெரும் விவாத பொருளாகிவிட்டு பெரிய விவாதமாக இருக்குது. இப்போ இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா விவகாரம் கூட நிருபர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் கூட நேரடியாக உங்களை நீங்கள் அமைச்சராக இல்லாமல் வாங்க, 2 வீலரில் வாங்க காட்டுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு மறுநாள் வந்து ஒரு வீடியோவும் வைரல் ஆகுது. நாமக்கல்லில் ஒரு கடையில் வந்து அமைச்சருக்கு செந்தில் பாலாஜிக்கு 60,000 ரூபா போகுது அப்படின்ற விஷயத்த ஓப்பனாகவே அவர் அது ஒரு கடை 5300 கடை கணக்கு போடுங்க. தலை சுற்றுது சார் எனக்கு. இன்னொரு கணக்கு சொல்கிறேன். ஒரு பாரில் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் சேல்ஸ் 50,000 ரூபாய் ஆகுமா? 10 காலையில் 12 மதியம் 12லிருந்து இரவு 10 மணி வரை. நம்ம அஃபிஷியல் டைம் மட்டும் எடுத்துக்குவோம். நான் சொல்கிறது இந்த திருட்டு சரக்கு விற்கிறது இதெல்லாம் எதுவுமே நான் கொண்டு வரல. வெறும் ஒரு பார். உங்களுக்கு பார் உள்ள என்ன விலைன்றது தெரியும் உங்களுக்கு. இந்த தண்ணி பாட்டில் 25 ரூபா. இது எவ்வளோ? வெளியில் 10 ரூபான்னு நினைக்கிறேன். 10 ரூபா 10 ரூபா 25 ரூபா. அது
வெளியில் 10 ரூபா விற்கிற சிகரெட்டு 20 ரூபா. வெளியில் நம்ம இப்போ ஒரு ஆம்லேட் வந்து 15 ரூபா இருக்கும் இல்லையா வெளியில்? 15 ரூபா இருக்குமாப்பா 15 ரூபா. ஆம்லேட் ஹோட்டலில் 30 ரூபா ஆம்லேட்டு. இது மாதிரி எல்லா அசைவ உணவுப் பொருளும். அந்த மாதிரி பெரிய தண்ணி பாட்டிலாம் இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்படி கணக்கு போட்டுக்கோங்க. அண்டு டாஸ்மாக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸை நம்ம பார்க்குறோம், வெளிப்படையாகவே பார்க்குறோம். சில பாரில் 30,000 தான் வியாபாரம் நடக்கும், சில பாரில் 20,000 தான் வியாபாரம் நடக்கும், சில பாரில் 1.5 லட்சம் ஒரு நாள் 2 லட்சம் சாதாரணமாக நடக்கும். நீங்கள் இந்த அண்ணா நகர்லாம் சாந்தி காலனியில் சில பாருக்கெலாம் போனீங்கன்னா அம்மும் கூட்டம் 1.5 லட்சம். ஸோ சராசரியாக நம்ம 50,000 பார் 50,000 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம்னு எடுத்துக்குவோம். 4,000 பார் கரெக்டாக. 4,000 கடையிலையும் பார் நடக்குது. ஆனால் அது சட்டவிரோத பார். அந்த சட்டவிரோத பாரை நடத்துறது கரூர் கேங்க. சரிங்களா? 4,000 × 50,000 × 12 900 கோடி வருது ஒரு வருஷத்துக்கு. இது அரசுக்கு வர வேண்டியதா இல்லையா? அரசுக்குன்னா அவ்வளோ இதுவும் இல்லை, அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் அரசுக்கு வர வேண்டியது. இந்த 900 கோடியும் வந்து யாரோ ஒருவருக்கு போகுது. அது என்ன கணக்கு? இது முழுக்க வந்து சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய பார். ஆமாம், நான் 5,300 கடையில் நான் 4,000 தானே கணக்கிட்ட எடுக்கிறேன். 1,300 அவங்க டிடி கட்டுறாங்க, இல்லைன்னு சந்தேகம் வேணாம், டிடி கட்டுறாங்க. இது என்ன கணக்கு? அட்டை, டாஸ்மாக் அட்டை, அதை கூட விடுறதில்ல. இப்போ தான் இன்று காலை கோவையிலிருந்து ஒரு நண்பர் சொன்னார், மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ரொம்ப களைப்பாக இருந்துச்சு, கோயம்புத்தூருக்கு விடிய காத்தால் 4 மணிக்கு வந்து சேர்ந்தேன், 150 ரூபா கோட்டை 250 ரூபா கொடுத்து வாங்கினேன் காலையில் 5 மணிக்கு. பிளாக்ல வாங்கினாங்க. ஆமாம் வாங்கினேன். அண்ணே இப்போ 20 ரூபா வாங்குறாங்கண்ணே ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னாரு. என்னங்க இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பாட்டிலுக்கு கீழே கியூஆர் கோடு இருக்கான். அந்த கியூஆர் கோடு இருக்கிற பாட்டிலை நீங்கள் கடையில் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ஒரு 10 ரூபா தரணும். இதெல்லாம் நீங்கள் கடையில் போய் பாட்டில் கொடுத்து 10 ரூபா வாங்க முடியுமா? சரி அதை விடுங்க. இது ஒரு 900 கோடி. அப்புறம் இந்த அட்டை ஏலம் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். டிஸ்ட்ரிக்ட் டெண்டராக இருந்த அந்த பழைய அட்டை ஏலத்தை ஸ்டேட் டெண்டராக ஆக்கிட்டாங்க. இது ஒரு போர்ஷன். லாரி டிரான்ஸ்போர்ட் சொல்லியிருந்தீங்க, ஏற்கனவே அது தொடர்பாக பேசியிருந்தீங்க. டிஸ்டிலரி டு டெப்போ, டெப்போ டு ரீட்டைல் அவுட்லெட், அதில் ஒரு அமௌண்ட்டு. பாரு, இது எல்லாவற்றையும் விட 44,000 கோடி ஒரு ஆண்டுக்கு டாஸ்மாகிலிருந்து அரசுக்கு வருவாய் வருகிறது என்றால் அது பிடிஆர் சட்டில் இண்டிகேட் பண்ணியிருந்தார். நான் சொல்கிறேன் 45,000 கோடிக்கு மேலே ஈக்குவலாக சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது ஈக்குவல் சேல்ஸ். இப்போ நான் சொன்னேன் இந்த 250 ரூபாய்க்கு நண்பர் வாங்கினாரு தகவல் சொல்லியிருந்தாருன்னு சொல்கிறேன்ல, இதெல்லாம் டாஸ்மாக்லேருந்து வந்திருக்காது, நேராக ஃபேக்ட்ரிலேருந்து வந்துருக்கும். இது தனி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டேன். இதர மாநிலங்களில் கிடைக்கும் மது வகைகள் தமிழகத்தில் கிடைப்பதில்லைன்றதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். யாருமே உலகத்தில் கேள்விப்பற்றாத மது வகைகள் தான் இங்கே கிடைக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு கேஸுக்கு 20 ரூபா, ஒரு மாதத்துக்கு ரஃப் எஸ்டிமேட் 50 லட்சம் கேசஸ். ஒரு கேஸுக்கு 20 ரூபா கணக்கு போடுங்க. மொத்தம் 50 லட்சம் கேசஸ். சாதாரணமாக போகும் கிலோ. என்ன நீங்கள் ஏங்க ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் டாஸ்மாக்கு போகிறாங்கன்னா 50 லட்சம் கேஸ் விற்காத மாதத்துக்கு? நிச்சயமாக. அப்புறம் ஒரு கேஸுக்கு 12 பாட்டில் நம்ம அந்த கணக்கு எடுக்கணும். ஒரு கேஸுக்கு 20 ரூபா. இது எல்லாம் சேர்த்து இதில் 50% ஸ்டாலினுக்கு கொடுத்தாருன்னா ஒரு 5 மந்திரி கொடுக்குற மொத்த தொகைக்கு ஈடாக இருக்காது. அப்போ யாருக்கு முதலாளி சொல்லுங்கள்? நீங்கள் கொடுப்பீங்களா அந்த தொகையை? நீங்கள் கொடுங்க. செந்தில் பாலாஜி பதிலாக உங்களை மந்திரியாக சொல்கிறேன். அன்னிக்கிட்ட பேசுகிறேன். ஸ்ப்ரிங்ஸ் விட்டுட்டேனே. இப்போ செந்தில் பாலாஜினா ஸ்ப்ரிங்ஸுக்கு இவ்வளோ மார்க்கெட்டு கிடச்சிருக்குமா? இப்போ பாருங்க, நீங்கள் பாருங்கள், கண்ட தண்ணியை குடிச்சிருக்கீங்க. ஸ்ப்ரிங்ஸ் குடிங்க, உடம்புக்கு நல்லது. பார்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் தான் கிடைக்கும். இப்போ அதுவும் தனியாக டெண்டர் எடுத்தாச்சு. டெண்டர் இல்லை, அன்னி கம்பெனிங்க அது ஸ்ப்ரிங்ஸு. அதுக்கு வியாபாரம் பண்ணி தர்றாருல. இப்போ நீங்கள் அவர் செந்தில் பாலாஜியை மாற்றிட்டு நீங்கள் யாரோ ஒருத்தனுக்கு அவன் இஷ்டத்துக்கு பார் எடுனா இந்த உங்களை மாதிரி கண்ட தண்ணியை வாங்கி குடிப்பாங்க. என்ன வருது அப்புறம்? யார் வியாபாரம் பார்க்குறது ஸ்ப்ரிங்ஸ் வியாபாரத்தை? இப்போ சொல்லுங்கள், எப்படி மாற்றுவார்? நீங்கள் இந்த மாதிரி இந்த வேலை இல்லாமல் சவுக்கு சங்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை கூட்டு வந்து உட்காந்து செந்தில் பாலாஜியை பற்றி நீங்கள் விமர்சனம்லாம் வச்சிங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு சிஎம் மாற்றிடுவான்னு உங்களுக்கு மனசில் ஒரு நினைப்பு தானே? நடக்காதுங்க. இல்லை, ஒட்டுமொத்த மக்களுமே வந்து இதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கவலைப்படணும். இவருக்கு அந்த கவலை இருக்கும் போது எனக்கு தெரியல. அதுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்ல. அந்த தொகை தானங்க செந்தில் பாலாஜி எடுத்துறாரு. இது போக ஒரு கோவை, திருப்பூர்னு ஒரு 4 எம்பி தொகுதியை பார்த்துக்குவாருங்க. ஊட்டி கிட்டிலாம் சேர்த்து பார்த்துக்குவாருங்க. யாராவது ஒரு மந்திரி இப்போ இவ்வளோ பணமும் கொடுத்து 4 தொகுதியை நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஒரு மந்திரி சொல்லுங்கள். ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே ஐடியா பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி. ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு சிஎம் கிட்ட. நம்ம ஈரோடில் இந்த மாதிரி பட்டியில் அடைச்சி வச்சு
ரொம்ப எளிதாக மக்களை மூளைச்சலவை செய்து வென்று விட்டோம். ஏன் நாம் இடைத்தேர்தல் வரும் வரை காத்திருக்க வேண்டும்? இப்போதே இந்த மூளைச்சலவை செய்யும் வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு எப்படியும் மே மாதம் ஏப்ரல் அல்லது மேல தேர்தல் வரும். ஜனவரியிலேருந்தே தொகுதியாக ஒரு பர்டிகுலர் வல்னரபிள் செக்ஷன் எடுத்து நம்ம இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சோன்னா எளிதாக பெற்று விடலான்ற ஐடியாலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஐயோ அதுக்கு நிறைய செலவுமே, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ சிஎம் என்ன சொல்லுவார்? நல்லவேளை நம்மகிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.